கற்று தந்து நடத்துகிறீர், கண்டித்து உணர்த்தி போதிக்கிறீர். ஆவியானவரே, தூய ஆவியானவரே, கற்று தந்து நடத்துகிறீர், கண்டித்து உணர்த்தி போதிக்கிறீர். ஆவியானவரே, தூய ஆவியானவரே. கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிழ்ப்படுவதாக. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக வேதத்தை தியானிக்கும்படியாக தேவன் கொடுத்த ஒரு கிருபைக்காக தேவனை நன்றியோடு நாம் ஸ்தோத்திரிப்போம். கண்களை மூடி தேவனுடைய பிரசன்னம் நம்மை நடத்தும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கும் நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேத தியான வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. நீர் எங்கள் உள்ளங்களை திறந்து கர்த்தாவி, லீதியாவின் உள்ளங்களை திறந்த தேவன் எங்கள் உள்ளங்களையும் திறந்து உமது சத்தியங்களை நாங்கள் கிரகித்து கொள்ள கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் கொடுத்த வாக்கின்படி மிகுந்த சமாதானம் எங்களை ஆட்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவன தகப்பனே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் பரலோகம் அனுப்புகிற எழுப்புதல் என்ற ஒரு முக்கியமான கருப்பொருளில் நாம் வேதத்தை தியானித்து வருகிறோம். பரலோகம் அனுப்புகிற எழுப்புதல் தேவனுடைய ராஜரீக செயல் என்று நாம் பார்த்தோம். அந்த எழுப்புதல், அந்த ராஜரீக செயல் நமது சொந்த வாழ்க்கைக்கும், நமது குடும்ப வாழ்க்கைக்கும், நமது சபை வாழ்க்கைக்கும், சமுதாயத்துக்கும் மிக மிக அவசியம் என்று நாம் தியானித்தோம். அந்த ராஜரீக செயலை கொண்டு வருவதற்கு நம்முடைய ஜெபங்களை தேவன் விரும்புகிறார். சகரியா 10ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அந்த எழுப்புதல், அந்த பின்மாறி மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று தேவன் அங்கே சொல்வதை நாம் வாசிக்கிறோம். அப்படி வேண்டிக் கொள்ளும் பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். தேவ ஆவியானவர் பொழியும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில், நமது குடும்பத்தில், சபையில், சமுதாயத்தில் பொழியும் பொழுது ஒரு பெரிய மாபெரும் எழுப்புதலை அங்கே காண முடியும். அப்படிப்பட்ட எழுப்புதலை கொண்டு வர தேவன் விரும்புகிறார். எனவே அந்த எழுப்புதல் நமக்கு மிக மிக அவசியம் என்று கடந்த வாரங்களில் நாம் தியானித்து வந்தோம். அந்த எழுப்புதலுக்கு நம்முடைய 5 விதமான விசேஷமான ஜெபங்கள் தேவை என்பதை குறித்து நாம் ஆரம்பத்தில் தியானித்தோம். அப்படியாக நம்முடைய அந்த ஜெபங்களினால் அந்த எழுப்புதல் வரும்பொழுது நம்முடைய சுபாவங்கள் அசாதாரணமாக மாறும் என்று நாம் தியானித்தோம். அந்த எழுப்புதல் வரும்பொழுது, அந்த பின்மாறி ஊற்றப்படும் பொழுதுதான் ஒரு பெரிய மாபெரும் எழுப்புதலை நாம் காண முடியும். ஒரு சுபாவங்கள் மாற்றத்தை காண முடியும். நாம் 5 விதமான சுபாவங்கள் மாறுவதை குறித்து தியானித்தோம். நம்முடைய தேவனுக்கேற்ற ஒரு பரிசுத்த வாழ்க்கையை நாம் வாழ முடியும். நம்மை பலசாலியாக, ஆவிக்குரிய ஒரு பலசாலியாக அந்த எழுப்புதல் மாற்றும். 3ஆவதாக பார்த்தோம், கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ஆசையாய், உற்சாகமாய் தொடர்கிற வாழ்க்கையாக இந்த எழுப்புதல் கொண்டு வரும். பவுல் அடிகளார் சொல்வதைப் போல, நான் ஆசையாய் தொடர்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, ஆசையாய் தொடர்கிற ஒரு சுபாவம் நமக்கு உண்டாகும். 4ஆவதாக கர்த்தரை பின்தொடர்கிற வாழ்க்கை, அதாவது நித்தியத்தை மையமாக கொண்ட ஒரு வாழ்க்கைக்கு நம்முடைய வாழ்க்கை மாறும். கடைசியாக தியானித்தோம். நாம் இந்த 5ஆவதாக தேவனை அறிகிற அறிவில் நம்மளை வளரச் செய்யும். இந்த எழுப்புதல் தேவனை அறிகிற அறிவில் வளரச் செய்யும் பொழுது நாம் அவரை ஆராதிக்கிற ஒரு உணர்வு நமக்குள் உண்டாகும். இதை நாம் ஆழமாக வேத வசனங்கள் மூலமாக தியானித்தோம். தேவனை அறிகிற அறிவு வரும்பொழுது தேவனை ஆராதிக்கிற உணர்வு உண்டாகும். தேவனை ஆராதிக்கும் பொழுது அவரை அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் நமக்குள் உண்டாகும். இப்படியாக நம்முடைய சுபாவங்கள், அசாதாரணமான சுபாவங்கள்,
இந்த எழுப்புதல் கொண்டு வரும். நான் ஏன் இப்படி மாறினேன், நான் ஏன் இப்படி மாறினேன் என்று நாமே நம்மை குறித்து ஆச்சரியப்படத்தக்கதாக இந்த எழுப்புதல் கொண்டு வரும். எனவே இந்த எழுப்புதல் சமுதாயத்துக்கும் சபைக்கும் மிக மிக அவசியம். சமுதாயத்தில் நினைப்பாங்க, எப்படி நான் இப்படி இயேசுவை பின்பற்றுகிறேன், எப்படி இயேசுவின் பிள்ளையாக மாறினேன் என்று ஆச்சரியப்படத்தக்கதாக இந்த எழுப்புதல் கொண்டு வரும். எனவே எனக்கு அன்பானவர்களே, இந்த 5 விதமான அசாதாரண சுபாவங்கள் நமக்கு ஏற்படும் பொழுது நாம் தேவனுடைய சாயலாக நம்மை மாற்றும். அதை இப்போ தியானித்து வருகிறோம். தேவனுடைய சாயலாக மாற்றும் நம்மை. ஏனென்றால் நாம் தேவனுடைய சாயலுக்கு, தமது சாயலுக்கு ஒப்பாக நம்மை உருவாக்கினார் என்று ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். தமது சாயலாக மனிதனை உருவாக்கும் என்று ஆதாமை உருவாக்கினார். எனவே ஒரு சாயலுக்கு ஒப்பாக உருவாக்கப்பட்ட நாம் பாவம் செய்து மகிமை அற்றவர்களாக சாயலை இழந்து காணப்பட்டோம். மீண்டுமாக இந்த எழுப்புதல் அந்த சாயலுக்கு நம்மை கொண்டு வரும். அதுதான் ரோமர் 8:29 வாசிக்கிறோம். அவருடைய சாயல், குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக, இரண்டாவது இல்லை, ஒப்பாக, இணையாக, ஈக்குவல், ஒப்பாக இருக்கும்படியாகத்தான் என்னை உங்களையும் தேவன் அழைத்திருக்கிறார். அப்போ இந்த மாபெரும் இந்த பரலோக அனுப்புகிற எழுப்புதல் அந்த சாயலுக்கு ஒப்பாக நம்மை மாற்றும் என்று இப்பொழுது தியானித்து வருகிறோம். முதலாவதாக அவர் சாயலுக்கு ஒப்பாக என்பது அவருடைய சிந்தை நமக்குள் உருவாகும். கிறிஸ்துவின் சிந்தை, ஆமென், மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட், அவருடைய சிந்தை நமக்குள் உருவாகும். அதைத்தான் நிருபங்களில் வாசிக்கிறோம். அவர் சிந்தை உருவாகுவதற்கு நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அவர் சிந்தை முதலாவதாக உண்டாகும். இரண்டாவதாக அவருடைய மகிமை நம்மேல் காணப்படும். என் மகிமைக்கென்று நீங்கள் நாட்டிய விருட்சங்களாக சபையில் நம்மளை நாட்டி வைத்திருக்கிறார். அவர் மகிமைக்கென்று நம்மளை உருவாக்கி இருக்கிறார். எனவே அவருடைய மகிமை நம்மேல் காணப்படும். அதைத்தான் கிறிஸ்துமஸ் செய்தியாக நாம் தியானித்தோம். பிதாவின் மகிமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முகத்தில் காணப்பட்டதாம். அந்த மகிமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்குள் இம்மானுவேலராக உருவான போது, இம்மானுவேலராக உதித்த போது, அந்த பிதாவின் மகிமை இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்குள் பிரகாசித்தது. அதைத்தான் பரிசுத்த பவுல் அதை பொக்கிஷம், அது வல்லமை என்று 2 கொரிந்தியர் அங்கே 4ஆம் அதிகாரத்தில் நாம் தியானித்தோம். அப்போ எனக்கு அருமையானவர்களே, அவர் மகிமை நம்மேல் காணப்படும். மூன்றாவதாக இன்று அவர் ஜீவனை நாம் சரீரத்தில் பெற்றுக்கொள்வோம். அவர் ஜீவனை, எல்லாருக்கும் தெரியும், யோவான் 10:10 திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், வேற ஒன்றுக்கும் வரல. நானோ அவைகளுக்கு ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று யோவான் 10:10 தேவன் வழங்கினார். ஜீவனை கொடுக்கவும் பரிமாறப்படவும் வந்தேன் என்று சொன்னார். எனவே அந்த 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த பவுல் அடிகளார் இதை மிக மிக தெளிவாக நமக்கு எழுதுவதை நாம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 10-11. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு, இயேசுனுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். எப்படி எனில், சாமுக்கியமான எங்கள் மாம்சத்திலே இயேசுனுடைய ஜீவனும் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி எனில், சாமுக்கியமான எங்கள் மாம்சத்திலே, நம்முடைய மாம்சம் சாவுக்கு எதுவானது. கொலோசியர் 3:3 வாசிக்கிறோம், நீங்கள் மரித்தீர்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்பட்டோம். நாம் மரித்த நிலை, நாம் உயிரோடு உலகத்தில் இருந்து கொண்டிருந்தாலும் நம்முடைய ஸ்டேட்டஸ், நம்முடைய நிலை மரித்த நிலை. அதாங்க சொல்றாரு, மாம்சத்திலே இயேசுனுடைய ஜீவனும் விளங்கும்படிக்கு. அப்போ இந்த மரித்த சரீரத்தில் இயேசுனுடைய ஜீவன் விளங்குகிறது, ஜீவன் உண்டாகிறது. இன்னைக்கு அதுதான் இன்று நாம் தியானிக்க போகிறோம். ஆமென், அல்லேலூயா. அவருடைய ஜீவனை நம் சரீரத்தில் பெறுவோம். அவருடைய சாயல் என்பது முதலாவதாக சிந்தை, இரண்டாவதாக மகிமை, மூன்றாவதாக அவருடைய
ஒரு ஜீவன், புதிய ஜீவன் உள்ளவர்களாக, புதிய ஜீவனோடு நடந்து கொள்ளும்படியாக இந்த ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். புதிய ஜீவன் என்பது அந்த 2 Corinthians 5:17 ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். அந்த ஜீவன் என்பது விளக்கம்தான். புது சிருஷ்டியாக என்பது புதிய ஜீவன் உள்ளவர்களாக. அப்போ இந்த கருமானே இந்த புது ஜீவன், புது சிருஷ்டி, ஜீவன் உள்ளவர்கள் என்பது ஒரு ஆழமான உறவு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒரு ஆழமான உறவு. அவர் ஜீவனை நாம் பெற்றுக்கொள்வது மாம்ச சரீரத்தில், செத்து போன இந்த சரீரத்தில் அந்த ஜீவன் விளங்குவது தேவாதி தேவனோடு உள்ள ஒரு புதிய உறவு, ஆழமான ஒரு உறவு. ஆமீன். அதுதான் 2 Corinthians 5:17 அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், புதிய ஜீவன் உள்ளவராக. அதுதான் வாசிக்கிறோம் ரோமர் 6:4 புதிய ஜீவன் உள்ளவர்களாக நடந்து கொள்ளும்படி அந்த ஜீவனை நாம் நம்ம சரீரத்தில் பெறுகிறோம். ரோமர் 6:4 புதிய ஜீவன் உள்ளவர்களாக நாம் நடந்து கொள்ளும்படி. மரித்தவர்கள், உலகத்தில் இருக்கிற அனைவரும் மரித்தவர்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மரித்தவர்கள் என்று நாம் வேதத்தில் தியானிக்கிறோம். ஆனால் தான் அவர் சொன்னார், மரித்தோரை அடக்கம் பண்ணிட்டு. அப்போ எனக்கு அருமையானவர்களே, நாம் மரித்த நிலையில் இருக்கிறோம், ஆனால் இந்த ஜீவன் வரும்பொழுது புதிய ஜீவன் உள்ளவர்களாக. ரோமர் 6:4 ஆவியானவர் அருமையாக நமக்கு விளக்கிறார் பாருங்க. இந்த ஜீவன் உள்ளவர்களாக ஏன் அவர் ஜீவனை பெற வேண்டும்? புதிய ஜீவன் உள்ளவர்களாக. ரோமர் 6:4 மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எழுப்பப்பட்டார், மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டார். அதே மாதிரி நாமும் புதிய ஜீவன் உள்ளவர்களாக நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவோட கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அதான் நம்ம நிலை, மரித்த நிலை. எப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ, ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறோமோ, நம்முடைய நிலை மரித்த நிலை. அந்த மரித்த சரீரத்தில் இந்த ஜீவனை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஏனென்றால் புதிய ஜீவன் உள்ளவர்களாக நடக்க. அங்கே லாசருவை வெளியே வான்னாரு, ஜீவனை கொடுத்தாரு, வெளியே வந்தான், கல்லறை விட்டு வெளியே வந்தான். புதிய ஜீவன் மீண்டும் கல்லறையில் இருக்கல, மீண்டும் அந்த மரித்த நிலையில் இல்லை. புதிய ஜீவன் உள்ளவர்கள் பழைய நிலையிலிருந்து வெளியே வர வேண்டும். லாசரை போல இன்னைக்கு நாமும் கிறிஸ்து அந்த ஜீவனை விட்டு பழையபடி அந்த கல்லறையில் இருக்கக்கூடாது, எகிப்தை விட்டு வெளியே வரணும். லாசர் வெளியே வந்தான். எனவேதான் சொன்னாரு, இவன் கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள். இன்னைக்கு ஏன் கர்த்தருடைய பிள்ளைகள் கட்டுகள் அவிழ்க்கப்படாமல் இருக்கிறார்கள் என்றால், இன்னும் வெளியே வரல. புதிய ஜீவனை பெற்றாலும் இன்னும் அந்த கல்லறையிலே காணப்படுகிறார்கள். வெளியே வர வேண்டும். அங்கே வாசிக்கிறோம், 2வது வாசிக்கிறோம், அந்த எவரு வீட்டுக்கு போகும்போது அந்த ஒரு மகள் மரித்து காணப்படுகிறார். எல்லாம் அழுறாங்க. இவர் போய் கையை பிடிச்சு எழுப்புறாரு. அங்கே வாசிக்கிறோம், என்ன பண்ணாவா? எழுந்து நடந்தாள். புதிய ஜீவனை பெறும்பொழுது இயேசுவுக்காக நடக்க வேண்டும். இன்னும் அந்த மரித்த நிலையில் இருக்கக்கூடாது. இன்னைக்கு அப்படிதான் இருக்குது, சபை அப்படித்தான் இருக்கிறது. ஜீவனை பெற்றாலும் அந்த மரித்த நிலையிலே தான் இயேசுவுக்காக நடக்க வேண்டும். அங்கே நாயின் ஒரு விதவை அந்த மகனை தூக்கிட்டு வராங்க பாடையில். அவன் அழுதுட்டு வர பின்னால தேவாதி தேவன் நிப்பாட்டுறாரு, பாடையை தொடுறாரு, மரித்த அந்த வாலிபனை எழுப்புறாரு. அங்கே வாசிக்கிறோம், அவன் புதிய ஜீவனை பெற்றான். மரித்தவன் ஜீவனை பெற்றுக் கொண்டான். என்ன செய்தான்? அவன் பேசத் தொடங்கினான். இன்னைக்கு நாம் மௌனமாக இருக்கிறோம். ஜீவனை பெற்றாலும், புதிய ஜீவனை பெற்றாலும் நாம் மௌனமாக இருக்கிறோம். புதிய ஜீவன் உள்ளவர்களாக நடக்க வேண்டும் என்பது அவன் பேசத் தொடங்கினான். இயேசுவுக்காக வாய் திறந்தான். இன்னைக்கு நாம் மௌனமாக இருக்கிறோம். எனவேதான் மௌனமாக இருப்பவர்களும் மரித்தவர்களும் ஒரே நிலை என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. மரித்தவர்களும் மௌனமாக இருக்கிறவர்களும் தேவனை துதியார்கள். அப்போ இந்த கருமையானவர்களே, புதிய ஜீவனை ஏன் பெறுகிறோம் என்றால், அந்த பழைய சுவாபம் பல்லரை விட்டு வெளியே வர வேண்டும். நம்முடைய கட்டுக்கள் அவிழ்க்கப்பட வேண்டும். இயேசுவுக்காக
நடக்க வேண்டும். உலகம் முழுவதும் செல்லுங்கள் என்று சொன்னார். கிராமத்துக்களே போக மாட்டாங்க. இயேசுவுக்காக நடக்க வேண்டும், இயேசுவுக்காக வாய் திறக்க வேண்டும். ஆமீன், அல்லேலூயா. எனவே கர்மர்களே, இந்த ஜீவன் புதிய ஜீவன் உள்ளவர்களால் நடந்து கொள்ளும்படியாக தேவன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். எனவேதான் நானோ அவர்களுக்கு ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூரணப்பட வந்தேன் என்று முழங்கினார். இதை பரிசுத்த பவுல் கலாத்தியர் 2:20 நமக்கு மிக தெளிவாக 2:20 இந்த புதிய ஜீவனை பெறுவதை குறித்து எழுதுவதை வாசிப்போம். கலாத்தியர் 2:20, கிறிஸ்துவனுடைய கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். சிலுவையில் அறையப்பட்டேன், மரித்தாச்சு, ஆயினும் பிழைத்திருக்கிறேன். ஏன்னா புதிய ஜீவனை கொடுத்திருக்காரு. இதான் புதிய சாயல் அவன் ஜீவன் நம்முடைய சரீரத்தில் விளங்குகிறது. அதான் 2 கொரிந்தியர் வாசித்தோம். 2 கொரிந்தியர் 4:10 வாசித்தோம். அவருடைய ஜீவன் எங்களுடைய மரித்த சரீரத்தில் விளங்குகிறது. அப்போ என்ன சொல்ல பாருங்க, கிறிஸ்துவோட கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஆமீன். அப்போ புதிய சாயல் என்பது கிறிஸ்து நமக்குள் பிழைத்திருக்கிறார். அவருடைய ஜீவன் நமக்குள் இருக்கிறது. இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். மரித்தோம், ஆனால் பிழைத்திருக்கிறோம். அந்த ஜீவன், அதான் சாயல், அந்த ஜீவனை பெற்றுக் கொள்கிறோம். எனவே எனக்கு அருமானங்களே, இந்த ஒரு ஜீவனை பெற்றதுனால்தான் அதுக்காக நாம் தேவனை சோத்திரிக்க வேண்டும். நீ கர்த்தரை எதுக்காக சோத்திரிப்பதற்கு ரொம்ப யோசிக்கிறோம். ஏதோ நமக்கு பொண்ணும் பணமும் அள்ளி கொடுத்தா தான் கர்த்தரை சோத்திரிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். எதற்காக கர்த்தரை சோத்திரிக்க வேண்டுமாம்? கொலோசியர் 1:13 அடிக்கடி வாசித்திருப்போம். மீண்டும் சொல்லுகிறேன் பாருங்க. கொலோசியர் 1:13, இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி. இருளின் அதிகாரம், சத்துருவின் கையில் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களாக, மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களாக இருளின் அதிகாரத்தில் இருந்தோம். விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை சோஸ்தரிக்கிறோம். கர்த்தரை சோஸ்தரிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம்தான். அவருடைய ராஜ்யத்துக்குள் ஜீவனை கொடுத்து மரித்த நிலையிலிருந்து நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். எனவேதான் இருளில் இருக்கிற ஜனங்கள் கொலைக்கு நியமிக்கப்பட்ட நீதிமொழி 24:11 நீதிமொழி 24:11 அடிக்கடி வாசித்திருக்கிறோம். கொலைக்கு நியமிக்கப்பட்ட, மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் நீ விடுவிக்க வேண்டும் என்று என்னையும் உங்களையும் தேவன் சொல்லுகிறார். ஆமேன். விடுவிக்க வேண்டும் என்றால் அந்த ஜீவனை, புதிய ஜீவன் உள்ளவர்களாக நடந்து கொள்ள அவர்களை அழைக்க வேண்டும். அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ள தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் புதிய ஜீவன் உள்ளவர்களாக. ஆமென். கிறிஸ்தியனுக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று ஒவ்வொருவரும் முழங்கணும். அப்போ அதுக்காகத்தான் உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் புதிய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாகத்தான் ஒரு மாபெரும் எழுப்புதலை தேவன் கொண்டு வர விரும்புகிறார். ஆமீன், அல்லேலூயா. எனக்கு சபையில் கூட மரித்தவர்களாக காணப்படுகிறார்கள். ஏன்? அந்த எழுப்புதல், அந்த பின்மாறி ஊட்டப்படவில்லை. எனவே அந்த கடைசி நாட்களில் அந்த யோவேல் தீர்க்கன் மூலமாக சொன்ன அந்த பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க தேவன் விரும்புகிறார். அந்த பெந்தேகொஸ்தே நாள் முதல் ஆரம்பமாகிவிட்டது. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தும் மாம்சத்தில் ஜீவித்துக் கொண்டிருப்பவர்களும் மாம்சத்தில் உள்ளவர்கள், உலகத்தில் உள்ள மாம்சமானவர்கள் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், ஓஹோ மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன். சபைக்குள்ள மாம்சத்தில் இருக்கிறோம். அப்போ அவர்களுக்கும் இந்த எழுப்புதல் மிக அவசியம், நமக்கு அவசியம். சபைக்குள்ள புதிய ஜீவன் உள்ளவர்களாக நடந்து கொள்ள இந்த எழுப்புதல் அவசியம். இயேசுவுக்காக பழைய சுபாவங்கள், கல்லறையிலிருந்து, எகிப்திலிருந்து வெளியே வருவதற்கு கர்த்தருக்காக நடந்து நம்ம யோசேப்பு ராஜாவுடைய சரித்திரத்தில் நாம் தியானித்தோம்.
தேவன் அனுசாரியாக இருந்து அந்த ராஜாவை விடுதலை பண்ணினார். ஏனென்று தியானித்தோம். அவன் இந்த புத்தகத்தை வைத்துக் கொண்டு கிராமம் கிராமமாக கர்த்தருக்குள் ஜனங்களை திருப்பினான் என்று தியானித்திருக்கிறோம் 2 நாளாகம் 19ஆம் அதிகாரத்தில். எனவே நெருக்கத்தில் அவனை விடுவித்தார். அலைந்து திரிய வேண்டும். புதிய ஜீவனுள்ளவர்கள் இயேசுக்காக அலைந்து திரிய வேண்டும். அடிப்படையாக முதல்ல நம்ம தெருவிலையாவது அலையணும், 4 வீடுகளுக்கு செல்ல வேண்டும். எனக்கு அருமையான வழி. அதான் புதிய ஜீவனை பெற்றவர்களுக்கு ஒரு அடையாளம். அவருக்காக வாய் திறக்க வேண்டும், வாய் திறக்க வேண்டும், பேச வேண்டும். அங்கே இந்த பாடையிலிருந்து எழுந்தவன் உடனே பேச தொடங்கினான். ஆமென், அல்லேலூயா. எனவே எனக்கு அருமையான வழி, இதற்குத்தான் தேவன் இந்த மாபெரும் எழுப்புதலை கொண்டு வருகிறார். அவர் சபைகளை காட்டிலும் இன்னைக்கு சபைக்கு வெளியே உள்ளவர்கள் மேல் அவர் மிக கண்ணோக்கமாக இருக்கிறார். எனக்கு அருமையான வழி. எனவேதான் வேதம் சொல்லுகிறது, பிந்தினோர் முந்தினோராய் காணப்படுவார்கள். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்ம சபையில் நம்ம வழியே தள்ளப்படுவோம். பிந்தினோர் முந்தினோராக உள்ள வருவாங்க. வேதம் சொல்லுது, நான் சொல்லலை. ஏன் தெரியுமா? வாசிப்போம் சங்கீதம் 102. தேவனுடைய அவர் கிருபையும் இரக்கமுள்ள தேவன், பாகுபாடற்ற தேவன். அவர் துன்மார்க்குடைய சாவை விரும்பாத தேவன். சங்கீதம் 102 19 20 என்ன சொல்ல பாருங்க. 102 19 20 கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும். நம்ம ஏதோ கட்டுகளை இருந்து வெளில வாங்கின்னு சொல்கிறோம். கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும், கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானங்களிலிருந்து பூமி மேல் கண்ணோக்கமானார். கட்டப்பட்ட ஜனங்கள் மேல் கண்ணோக்கமானார். எனவேதான் நீதிமொழிகள் 24:11 அந்த கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை கூடுமானால் விடுவி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர்களுக்கு சொல்லு, சுவிசேஷத்தை சொல்லு, அவர்களுக்காக ஜெபம் பண்ணு, பிடிக்கப்படுவார்கள். பெரிய காரியம் பண்ணலாம். சுவிசேஷத்தை சொல்லுவோம். ஆனால் தான் வாசித்தோம் எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில், அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமான அவரை நோக்கி பாருங்கள். தேவனுடைய ராஜ்யத்தை, தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லு. அப்போஸ்தலராக, பிரதான ஆசாரியராக அவர்களுக்காக தேவனிடம் மன்றாடு. இந்த 2 காரியத்தை செய்தால் அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். எனவே தேவன் பூமியில் கண்ணோக்கமானார். எனக்கு அருமையான வழி, இந்த ஒரு பெரிய ராஜ்ய செயலை கொண்டு வர தேவன் விரும்புகிறார். கடைசி நாட்களில் இந்த ராஜ்ய செயலை கொண்டு வந்து ஜனங்கள் அனைவரும் ஜீவனை பெற்றவர்களாக, ஜீவனுடையவர்களாக. ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. அப்போ அதற்கான தேவன் என்னை உங்களையும் நீங்கள் பின்மாறி மழைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அந்த பெரிய மழை, அந்த ஆவியானவர் பொழியும்படியாக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று நம்மை கேட்கிறார். ஆமேன், அல்லேலூயா. அந்த யோவேல் 2:28 நிறைவேறிக் கொண்டிருக்கிறது, நிறைவேற ஆரம்பிச்சாச்சு. எப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பெந்தேகோஸ்தே நாட்களில் நடந்த அந்த நாள் முதல் அந்த எழுப்புதல் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்னும் தீவிரமாக செயல்பட நாம் ஜபிக்க வேண்டும். ஆமீன், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவருடைய ஜீவன் நம்ம சரீரத்தை காணும்பொழுது, அவருடைய ஜீவன் நம்முடைய சரீரத்தில் காணும்பொழுது நாம் நம்முடைய மரித்தவர்கள், கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் அந்த ஜீவன் நம்முடைய சரீரத்தில் காணப்படும் பொழுது, கொலோசியர் 3:4 என்ன சொல்வது வாசிப்போம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 3:4 வாசிப்போம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 3:4. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். ஏன் மரித்தோம் என்று சொல்றாரு? நீங்கள் மரித்தீர்கள், கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்பட்டோம், அவருடைய சிலுவையில் அறையப்பட்டோம். நம்முடைய நிலை மரித்த நிலை. நாம் உயிரோடு இருந்தாலும், அதனால தான் அவர் பவுல் சொல்றாரு, நாங்கள் அவருடைய மரணத்தை சுமந்து கொண்டு செல்கிறோம், சிலுவையில் அறையப்பட்டோம். நம்ம நிலை மரித்த நிலை. நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடைய கூட
தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அதான் அவர் சாயல். அதான் தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். அவர் ஜீவனை சரீரத்தில், அந்த ஜீவன் கிறிஸ்துவனுடைய, ஏன்னா நம்மளோட கிறிஸ்து இருக்காரு. அதான் கடந்த வாரம் தியானித்தோம். கிறிஸ்துமஸ் தான் நமக்குள்ள கிறிஸ்து இருக்காரு. அவரோடு கூட அந்த ஜீவன் மறைந்திருக்கிறதா. 4ஆம் வசனத்தை பாருங்க. கொலோசியர் 3:4 நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். அந்த ஜீவன் நமக்குள் இருப்பதனால அவர் வெளிப்படும் போது நாமும் மகிமையில் வெளிப்படுவோம். நான் அடிக்கடி ஒரு சின்ன உதாரணத்தை சொல்வது உண்டு. ஒரு விதையை யார் போட்டாலும் முளைக்கும். ஒரு விதையை யார் போட்டாலும் முளைக்கும். காரணம், அந்த விதைக்குள் ஜீவன் இருக்கிறது. அது முளைச்சிடும். அது மாதிரி ஜீவன் கிறிஸ்துவுக்குள் நமக்குள் மறைந்து இருப்பதனால வேதம் சொல்லுகிறது, அவரோடு கூட மகிமையில் வெளிப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எனக்கு அருமையானவர்களே, இந்த பரலோகம் எழுப்புதல் முதலாவதாக அவருடைய சிந்தையை நமக்குள் உருவாக்கும். அவருடைய சிந்தை எண்ணங்கள், அவருடைய சிந்தை நமக்குள் உருவாகும். கிறிஸ்துவின் சிந்தையே நமக்கு இருக்கும். நான் சொல்றேன், உலகத்தில் உள்ள சின்ன சின்ன காரியங்களை 2 விதத்தில் நோக்குவோம். உலக பிரகாரமாக, ஆவிக்குரிய பிரமாக. அப்போ அந்த சிந்தை கிறிஸ்துவின் நோக்கத்தில் ஒவ்வொரு காரியங்களையும், கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு காரியத்தையும் கிறிஸ்துவின் நோக்கத்தில், அந்த சிந்தையில் நோக்க வேண்டும். நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தான் நான் உதாரணம் சொன்னேன். அந்த கிரவுண்டை பார்த்தாங்க. ஒரு சிலர் என்ன சொன்னாங்க, ஒரு பெரிய ஸ்டேடியம் போட்டு பெரிய கிரிக்கெட் மேட்ச் நடத்தலாம்னாங்க. இன்னொருத்தர் சொன்னாங்க, அவர்கள் கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்கள் என்ன சொன்னாங்க, இந்த கூட்டத்தில் பெரிய பெரிய சுவிசேஷ கூட்டங்கள், பெரிய பெரிய ஊழியக்காரர்களை கொண்டு வந்து கூட்டங்கள் நடத்தலாம். அப்போ ஒரே கிரவுண்டை 2 பேரும் எப்படி பார்க்க பார்த்தீங்களா? இதான் நம்முடைய சிந்தை. அந்த கிறிஸ்துவின் சிந்தை, ஆவிக்குரிய சிந்தை இருக்கும்போது உலக காரியங்களை அந்த சிந்தையில் கண்ணோக்குவோம். இல்லைன்னா மாம்சீக கண்ணத்தில் நம்ம பேச்சியெல்லாம் மாம்சமாக இருக்கும். எனக்கு அருமையானவர்களே, நல்லா யோசிக்கணும். நம்முடைய பேச்சுக்கள் மாம்சமாக இருக்கிறது. மாடுனாலும் ஒன்று தான், பசுனாலும் ஒன்று தான். மாடு சொன்னாலும் ஒன்று தான், பசு என்று சொன்னாலும் ஒன்று தான். ஆனால் பசு என்று சொல்வது எப்படி இருக்கு, மாடு என்று சொல்வது எப்படி இருக்கு? இதான் சிந்தை. கிறிஸ்துவின் சிந்தை இருக்குமானால் நம்முடைய நோக்கம், பேச்சு, செயல்பாடுகள் அனைத்தும் கிறிஸ்துவின் நோக்கத்தோடு, கிறிஸ்துவை மையமாக கொண்டு செயல்படுவோம். அவருடைய மகிமை நம்ம காணப்படும். 2வது சிந்தை மகிமை. ஆமென். அவருடைய மகிமை நம்முடைய முகத்திலே அந்த பிரகாசம் இருக்கும். நம்முடைய முகத்திலே ஒரு மகிமை காணப்படும். காரணம், ஒரு மகிமைக்காகவே நம்மை உருவாக்கி இருக்கிறார். அதான் சாயல். எழுந்து போன சாயலை மீண்டும் கொடுக்கும்படியாகத்தான் தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். இனி மகிமை எனக்கு இன்று தியானித்தோம். அவருடைய ஜீவன் நமக்குள், நம் சரீரத்துக்குள் காணப்படும். அங்கே வாசித்த பார்த்தீங்களா, கிறிஸ்து இயேசுவுக்குள் என்ன பண்ணுங்க, அவர் தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவோடு கூட, கிறிஸ்து நமக்குள் இருப்பது போல கிறிஸ்து இருக்கிறாரு, அவரோடு கூட தேவனுக்குள் ஜீவன் மறைந்திருக்கிறதா. அந்த மறைந்திருக்க ஜீவன் நாமும் அவரோடு கூட மகிமையில் வெளிப்படுவோம். அப்போ எனக்கு அருமையானவர்களே, இந்த பரலோக அனுப்புகிற எழுப்புதல் இந்த ஒரு தேவனுடைய சாயலை நமக்கு தரும். 5 விதமான சாயல்களை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அவருடைய சிந்தை உருவாகும், அவருடைய மகிமை காணப்படும். இன்று தியானித்தோம், அவருடைய ஜீவன் நம் சரீரத்தில் நாம் பெற்றுக்கொள்ளுவோம். கண்களை மூடி ஆண்டவரே, இந்த பரலோக அனுப்புகிற எழுப்புதல் என் வாழ்க்கையில், என் குடும்ப வாழ்க்கையில், என் சபை வாழ்க்கையில், என் சமுதாய வாழ்க்கையில் ஒரு பெரிய எழுப்புதலை, மாற்றத்தை கொண்டு வர நாங்கள் அவரோடு எதிர்பார்க்கிறோம். ஆண்டவரே, அந்த எழுப்புதலை தாரும். உமது வாக்கு பொய் சொல்லாது, தாமதித்தாலும் நிச்சயமாக வரும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, அது பொய் சொல்லாது, தாமதித்தாலும் நிச்சயமாக வரும். உமது வாக்கு தத்தம் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீர். ஆண்டவரே,
அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆவியானவரை மழை போல் காற்றாற்று வெள்ளத்தை போல ஊற்றும் ஆண்டவரே எங்கள் குடும்பங்களில், எங்கள் சபைகளில். ஆண்டவரே, உமது சாயலை நாங்கள் இழந்து விட்டோம். மீண்டுமாக உமது சாயலை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு வேறு வழி இல்லை ஆண்டவரே. நீரே இந்த ஒரு பெரிய பின்மாரியை ஊற்றி கர்த்தாவே எங்களை உமது சாயலுக்கு ஒப்பாக எங்களை மாற்றும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவன தகப்பனே. கண்களை மூடி அவர் நோக்கி ஒரு விஷயம் ஆண்டவர். எல்லாரும் முக்கியமான நேரம், ஆண்டின் கடைசி நேரத்துக்கு வந்திருக்கோம், ஆண்டின் கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த ஆண்டு முழுவதும் கண்மணி போல் நம்மளை நடத்தி ஆண்டின் கடைசி பகுதிக்கு நாம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் அவருடைய சித்த கிருபை. அவருடைய சுத்த கிருபையால் நம் தேசத்தில் எவ்வளவோ நெருக்கங்கள், எவ்வளவோ பெரிய கொடிய வியாதிகள், தொற்று வியாதிகள் வந்தபோதும் தேவன் நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்கிறார், பாதுகாத்து கொண்டு வந்தார், இன்னும் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். அதுக்காக நாம் நன்றி சொல்லி நாம் புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க இருக்கிறோம். ஒரு விஷயம் அவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டுக்குள் வரும்பொழுது கர்த்தாவே நாங்கள் தியானித்தபடி கர்த்தாவே நாங்கள் உம்முடைய சாயலை தரித்து கொள்ளும் பிள்ளைகளாக நாங்கள் விளங்க, புதிய ஜீவன் உள்ளவர்களாக நாங்கள் நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். புதிய ஜீவன் உள்ளவர்களாக நடந்து கொள்ள எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீரே எங்களை வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவன தகப்பனே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லும், என் ஆத்துமாவை கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகி தேவனுடைய மகிமையும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவருடைய சதா காலங்களிலும் நிறைவாக நிலையாக இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.